நம்ம தமிழ்செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஈக்விட்டி கிடையாது, ஆப்ஷன்ஸ் தான். அதனால் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னாலே ரிஸ்க் லெவல் அதிகம். ஆனால் அந்த ரிஸ்க் லெவலில் வந்து பேங்க் நிஃப்டி அப்புறம் வந்து நிஃப்டி, அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாக் ஆப்ஷன்ஸை விட இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. ஏன் ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரிட்டர்ன்ஸோ அல்லது லாஸோ ஸ்டாப் லாஸோ எதுனாலும் அதிகமாக இருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸோட ஆப்ஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 5000 ரூபா 3000 ரூபாய்க்கு கூட ஒரு லாட் வாங்க முடியும். நான் ஒன்லி பையிங் பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், செல்லிங் பக்கம் போகலை. ஓகே, ஷார்ட் செல்லிங்கிற மெத்தடை பற்றி நான் பேசலை. ஓகே, ஸோ லாங் பற்றி தான் பேசுகிறேன். லாங் அப்படின்னா பையிங் பண்ணிவிட்டு ஏறினதுக்கப்புறம் செல்லிங் பண்ணுறதுக்கு பேர் லாங். செல்லிங் பண்ணிவிட்டு இறங்கினதுக்கப்புறம் வாங்குறதுக்கு பேர் ஷார்ட்டு. ஓகே, இது வந்து பிகினர்ஸ்க்காக இந்த இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேங்க் நிஃப்டி வந்து பையிங் பண்ணுறதுக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறோம். அப்போது இதில் வந்து ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணுன்றது என்னுடைய ஒப்பீனியன். சில பேர் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவில் ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க. ஓகே, எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. நான் வந்து எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட மார்க்கெட்டாக இருந்தாலும் அதில் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னுவேன். ஏன்னா நான் டெக்னிக்கலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனால ஸ்டாப் லாஸை வந்து நான் ரொம்ப அதிகமாக வந்து புஷ் பண்ணுவேன் எல்லாருக்குமே. ஓகே, இது என்னுடைய மெத்தட். அது ஒரு சிலர் வந்து ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க, கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கு எப்போயாவது ஒரு தடவை லாஸ்ட் நாள் என்ன ஒன்றா மார்க்கெட் ஏதாவது நியூஸ் பேஸில் மாறி வேகமாக லாஸ்ட் நாள் கூட ப்ராஃபிட் கொடுக்கும். நான் வந்து அந்த மாதிரி ஃப்ளூக்கில் வரதை வந்து நான் மோஸ்ட்லி நம்புறதில்ல. அதனால ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போடணும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 3000 4000 இல்லை 10000 வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து முதல்ல இந்த பேங்க் நிஃப்டியை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம், என்னென்ன பண்ணணும், அதுக்கான பேசிக்கான விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியில் பொறுத்தளவில் முதல்ல என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரப்போதா, ஏதாவது நியூஸ் வரப்போதா, எல்லாத்தையும் நம்ம முதலே வாட்ச் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து ஒரு 1 மினிட் சார்ட் எடுத்திருக்கேன். ஓகே, பேங்க் நிஃப்டியில் 28,500 கால் ஆப்ஷன் 30 ஆகஸ்ட் 2018 லாஸ்ட்டு இந்த மந்தோட கடைசி எக்ஸ்பைரி டேட்டு. ஓகே, பாருங்கள் 1 மினிட்டில் ரொம்ப அழகாக மார்க்கெட் ஏறிட்டு போயிருக்கு, ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் டவுன் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு, அப்புறம் திருப்பியும் இப்படியே போயிருக்கு. அதாவது கரெக்டாக காலையில் 11:30 முடிஞ்சு போச்சு அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட்டு சைடு வேலை போகுது. மிடில் லெவல் டைம் நம்ம சொல்லுவோம்ல, மார்னிங்கில் ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மிட் லெவல் டைம். ஓகே, இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருந்தால், அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஒரே கேண்டில் ஸ்ட்ரெயிட்டாக 100 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ 172 ரூபாய்க்கு இருக்குல்ல, அடுத்த கேண்டில் 100 ரூபாய்க்கு ஜம்ப் ஆகிடும். உங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் வேலை செய்யாது. அதனால் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிற அன்றைக்கி மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டியில் நியூஸ் பேஸ்டு ட்ரேடராக இருந்தாங்கன்னா அவங்க வேறு ஸ்ட்ராட்டஜி மூலியமாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, நியூஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி வேறு. இது வந்து நார்மலாக நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு புதுசாக வந்திருக்கேன் சார், இண்டிகேட்டர் இந்த கேண்டில் 6லாம் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது நியூஸ் வந்தால் ஓரமாக போயிடணும். அந்த டயத்தில் நியூஸ் பேஸ்டு ட்ரேடர்ஸ் மட்டும் ரிஸ்க் எடுப்பாங்க, ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க, இல்லை ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகும். ஓகே, நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது ரிசல்ட்டு நியூஸ், இது ரெண்டுமே வந்து ஆர்பிஐ மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த பேங்க் நிஃப்டிக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ இந்த பேங்க் நிஃப்டின்றது என்னது, ஒரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த இண்டெக்ஸோட வேல்யூவை யார் இம்பேக்ட் பண்ணுவான்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூவை வந்து யார், பேங்க் நிஃப்டின்ற இண்டெக்ஸை வெயிட்டேஜ் யாரோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும், எந்த ஸ்டாக்கோட இம்பேக்ட் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், லேட்டஸ்ட் வெயிட்டேஜ் இது. இண்டெக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 35%. அப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றின பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் பேங்க் நிஃப்டி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றின நெகட்டிவ் நியூஸ் வந்தால் பேங்க் நிஃப்டி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 35% இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க எப்போயுமே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த லெவலில் இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் எத்தனை பர்சன்டேஜ், 16.58%. அடுத்தது கோட்டாக் மஹிந்திரா பேங்க், அவங்களோடது 12.96%. அடுத்தது ஸ்டேட் பேங்க், அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க். இதில் பார்த்துக்கோங்க, இந்த லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 பேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டாக் மஹிந்திரா 10% மேலே இருக்கிறது கூட எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. 10% மேலே யார் இருக்கா, கோட்டாக் மஹிந்திரா, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இது 3 மட்டும் நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3த்தையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் மார்க்கெட்டுக்கு போகணும். ஹெச்டிஎஃப்சியில் இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சடனாக மேலே ஏறும். ஓகே, அதாவது ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கும்.
அது மேலே ஏறும் மேலே இறங்குன்றது வந்து வேறு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக இருந்தால் கீழே இறங்குது அதெல்லாம் வேறு. அந்த ஃபண்டமெண்டலுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் சேஞ்சஸ் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், HDFC பேங்க், ICICI பேங்க், கோடாக் மஹிந்திரா பேங்க்கை பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் டீட்டெயில்ஸ். ஓகே, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாலாம் நெகட்டிவ் நியூஸ் வந்தால் 1% தான், அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நமக்கு. அப்போ நம்ம பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆள் யாருன்னா இந்த HDFC, ICICI இவங்களை வந்து நம்ம டெய்லியும் பார்த்துட்டே இருக்கணும். இவங்க பாசிட்டிவாக போனாங்கன்னா பேங்க் நிஃப்டி ஏறும், இவங்க நெகட்டிவாக போனாங்கன்னா பேங்க் நிஃப்டி இறங்கும். ஸோ இந்த ஸ்டாக்குக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ வந்து பேங்க் நிஃப்டியை நான் வாங்கிட்டேன். ஆப்ஷன்ஸை பொறுத்த லெவலில் இந்த பேசிக் ரூல் நான் சொல்கிறது என்னென்னா, லாஸ்ட்டு 15 இல்லை கடைசி ஒரு 10 நாள் வந்து ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா அதுக்கு வந்து நாலேஜ் அதிகமாக இருக்கணும். வேறு ஒன்றில் ட்ரேட் பண்ணாதீங்கன்னா பண்ணக்கூடாதுன்றது அர்த்தம் கிடையாது. நிறைய நாலேஜ் இருக்கணும், ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் கடைசி 10 நாளில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ், இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாஸ்ட்டு 10 நாளில் என்ன நடக்கும்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் ஆப்ஷன்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கடைசி 10 நாள் இல்லை, லாஸ்ட் 1 ஹவரில் கூட ட்ரேட் பண்ணலாம், எக்ஸ்பர்ட். ஓகே, ஆனால் நம்மலாம் வந்து எக்ஸ்பர்ட் அளவில் போகாதனால இப்போ நம்ம பேசிக் லெவலில் நிற்கிறோம், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ரொஃபஷன் வேறு இடத்துல வேலை பார்க்குறோம், இதெல்லாம் சின்ன ஒரு ப்ராஃபிட்டுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ ரொம்ப கவனமாக பண்ணணும். லாஸ் எங்கே கிடைக்குமோ அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, ப்ராஃபிட் எந்த பக்கம் கிடைக்குமோ அந்த பக்கமே நம்ம டைரெக்ஷன் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு கடைசி 10 நாள் வந்து ஆப்ஷன்ஸ் கிட்ட போகக்கூடாது. ஓகே, அப்படி போனாலும் கரெக்டான ஸ்டாப் லாஸ் வச்சு கரெக்டான நியூஸ்லாம் இல்லாதப்போ போயிட்டு டக்குன்னு ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், 28,500 கால் ஆப்ஷன் 30 ஆகஸ்ட். ஓகே, இந்த சார்ட்டை வந்து 1 மினிட்டில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, 1 மினிட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பெருசாக கூட போட்டுடுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், MACD போட்டிருக்கேன். MACDயை வச்சு 1 மினிட்லலாம் ஒன்றும் பெருசாக நம்ம கால்ஸ் எடுக்க முடியாது, அதனால் MACDயை க்ளோஸ் பண்ணுறேன். RSI இருக்குது, RSI எனக்கு போதுமான அளவுக்கு வந்து ஒரு 1 மினிட்டில் அக்யூரஸிலாம் எதிர்பார்க்க முடியாது. 1 மினிட்டை பொறுத்தளவில் எந்த இண்டிகேட்டர்லையும் அக்யூரஸி எதிர்பார்க்க முடியாதுங்க. 1 மினிட் சார்ட் போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ட்ரெண்ட் போயிடுங்க. ஓகே, RSI, MACDலாம் 1 மினிட்டில் அக்யூரஸி கிடைக்காது. இப்போ நான் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் கேட்ட கேள்வி என்னென்னா, எந்த மினிட்ஸில் அக்யூரஸி அதிகமாக இருக்குன்னு கேட்டேன். எனக்கு போட்டிருந்தவங்க அதிகபட்ச பேர் 5 மினிட்ஸ் அக்யூரஸி அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் இருக்கிறவங்க 3 மினிட்ஸ் எனக்கு அக்யூரஸி அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவல் ஓகே, அதாவது 100%ல் ஒரு 60% 5 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு 30% வந்து 3 மினிட்ஸ் அக்யூரஸி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 10% வந்து 15 மினிட்ஸ் எனக்கு அக்யூரஸி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே 1 மினிட்டை சொல்லவே இல்லை. ஓகே, ஏன்னா 1 மினிட்டில் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் 1 மினிட்டில் இருக்கேன், சூப்பர் ட்ரெண்ட் பாருங்கள், ஒரு ராங் சிக்னல் காமிச்சிருக்கு, 2 ராங் சிக்னல், 3 ராங் சிக்னல், 4 ராங் சிக்னல் காமிச்சிருக்கு. ஆனால் இந்த 4 ராங் சிக்னலில் நீங்கள் லாஸ் பண்ணாலும் இந்த ஒரு கரெக்டான சிக்னல் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, அது வேறு. இப்போ நான் இதை அப்படியே 5 மினிட்ஸாக மாற்றுறேன். 5 மினிட்ஸில் பாருங்கள், காலையில் எத்தனை மணிக்கு, 10:05க்கு நமக்கு சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் கலர் சிக்னல் வந்திருக்கு. 10:05க்கு நீங்கள் என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா எவ்வளோ, 118 ரூபா. 118 ரூபாயிலிருந்து இப்போ 170 ரூபாயில் இருக்குது. 60 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஓகே, 60 ரூபா, 50 ரூபா வச்சுக்கோங்க, 50 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. 5 மினிட்ஸில் வந்து அக்யூரஸி இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் பாருங்கள், 174லேருந்து 158 இப்போ இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்டாப் லாஸு, கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் இருக்குது. இந்த 15 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் இப்படி இறங்கிட்டு கூட திருப்பி ஏறும், கரெக்டுங்களா? ஆனால் 1 மினிட்டில் என்னென்னா, இறங்கினா உடனே சிக்னல் மாறிடும். இவர் இறங்கினா உடனே சிக்னல் மாறிடும். ஸோ அதனால் 1 மினிட் வந்து மோஸ்ட்லி ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யாரும் ஸ்கேல்பிங் ட்ரேடர் இல்லை, ஸ்கேல்பிங் பற்றின ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க 5 மினிட்ஸை போகிறது அல்லது 3 மினிட்ஸ், 1 மினிட்டுக்கு மேலே போகிறது நல்லது. ஓகே, ஏன்னா ஸ்கேல்பிங்க்கு வந்து என்னென்னா மென்டல் ப்ரிப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணுங்க ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவில். அதே மாதிரி சிஸ்டம் ஹேண்ட்லிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து எக்ஸலண்ட்டான சாஃப்ட்வேராக இருக்கணும். ஓகே, டக்குன்னு F1 போட்டு பையிங் போட்டுருக்கணும், F2 போட்டு டக்குன்னு ப்ரைஸை போடணும், பயங்கர ஸ்பீடாக இருக்கணும். அவங்க தான் ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு 1 மினிட் சூட்டபுளாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து இப்போது இதே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 3 மினிட்ஸில் பார்க்குறோம். 3 மினிட்ஸ்லேயும் கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்ட் இருக்குது, ஒரே ட்ரெண்டு தான் காலையிலேருந்து. ஓகே, இந்த மாதிரி சில நாள்லாம் வரும்போது நல்ல ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துடணும். ஸ்டாப் லாஸ் வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்னால் இந்த ட்ரெண்டை கட் பண்ணதுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் வரப்போகுது. அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும், பயப்படவே வேணாம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க,
பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு 25 புள்ளி 20 புள்ளி சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா சூப்பர் ட்ரெண்டு நல்லா ஒர்க் ஆகும். அப்போ நார்மலாகவே பேங்க் நிஃப்டியில் ஒரு நாளைக்கு 10 புள்ளிலேருந்து 20 புள்ளி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஒரு மாதம் வந்து பேங்க் நிஃப்டியை வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியுமே இப்போ நான் என்ன போட்டிருக்கேன், ஆர்எஸ்ஐ போட்டிருக்கேன், சூப்பர் ட்ரெண்ட் போட்டிருக்கேன், எம்ஏசிடி போடுங்க. உங்களுக்கு என்ன இண்டிகேட்டரோ, சில பேர் வந்து ஆப்சம் ஆசிலேட்டர் போடுவாங்க. ஆப்சம் போடுறேன் நான், ஆசிலேட்டரில் வந்து ஆசம் ஆசிலேட்டர் போடுறேன். ஸ்டடீஸில் எங்கே இருக்குது ஆசம் ஆசிலேட்டரில் ஆசம் ஆசிலேட்டர் போட்டேன். சில பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி மூணுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாதம் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள். சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் காமிக்குதா, பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், ஸ்டாக்குக்கோ வேறு எதுக்குமே சொல்லலை. இதெல்லாம் வந்து ஒரு மெத்தடுங்க. இந்த மெத்தட்லாம் எப்படின்னா போக போக நமக்கு புரியும். அதாவது என்னென்னா, சூப்பர் ட்ரெண்டோட அக்யூரசி வந்து பேங்க் நிஃப்டிக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகே, அதே சூப்பர் ட்ரெண்டோட அக்யூரசி பார்த்திங்கன்னா ஈக்விட்டிக்கு சூட்டபுளாக இருக்கும். ஆனால் ஃபியூச்சர்ஸுக்கும் நிஃப்டி ஆப்ஷன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்காது. நமக்கு ரொம்ப நல்லா அப்பட்டமாக தெரியுங்க, பார்க்க அப்படியே அப்பட்டமாக தெரியும். பேங்க் நிஃப்டியில் சூப்பர் ட்ரெண்ட் நல்லா வேலை செய்யுது, மற்றதுக்கெலாம் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டாக்ஸுக்கெலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ட்ரெண்டில் அக்யூரசி கம்மியாக வரும். ஓகே, அப்போ எப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரெண்டு மார்க்கெட் இருக்கிறப்ப மட்டும் ஒர்க் ஆகும். ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுது, டெய்லியுமே 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்னா ஓரளவுக்கு ட்ரெண்டு மாதிரி தான் டெய்லியுமே அது ட்ராவலிங் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு வேலை செய்யும். அப்போ சூப்பர் ட்ரெண்டை நீங்கள் வச்சு கெஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பண்ணிங்கன்னா அக்யூரசி லெவல் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸ் போகிறீங்களா, அதுக்கு வந்து என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வரும், என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, கேண்டில் ஸ்டிக்ஸ் நாலேஜ், பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கேண்டில்ஸை பார்த்தோன்னே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். உதாரணத்துக்கு இப்போ நான் 3 மினிட்ஸில் இருக்கேன் இல்லையா, இப்போ இதெல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா எந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான செக்டாருக்கு வந்து அக்யூரசி கொடுக்குதுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள். அடுத்தது கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்தளவில் எந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்போ வருது அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து வாட்ச் பண்ணிக்கணும். இப்போது நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இன்றைக்கி வந்து 1 டேவோட சார்ட் மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா சைமல்டேனியஸாக நம்ம வந்து investing.comல பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் ஆப்ஷன்ஸோட ஓப்பன் பண்ண முடியாது investing.comல, அதை புரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நான் ஓப்பன் பண்ணால் என் சிஸ்டம் ஹேங் ஆகிடும், அதனால் நான் ஓப்பன் பண்ணலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட சேஞ்சஸையும் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 3 மினிட்ஸில் வந்து எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்துக்கிட்டே வரணும். எப்படி பார்க்கணும், இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல இம்பல்ஸ் மூவ் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஏறும்போது இம்பல்ஸ் மூவ் அதிகமாக இருக்குது. ஓகே, கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்குறேன் நான், சூப்பர் ட்ரெண்டை பார்க்கல. வேணால் சூப்பர் ட்ரெண்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சூப்பர் ட்ரெண்டை எடுத்துட்டேன். இப்போ வெறும் இண்டிகேட்டர், வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்க்குறீங்க இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணியிருக்கா, கட் பண்ணி நேராக மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு டைமாக என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட்டை போட்டிருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு இப்போது கிடச்சிருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்மேஷன், ஒரு பேசிக்கான ஃபார்மேஷன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை படி நம்ம போட்டுட்டோம். ஓகே, இப்போது இதை தாண்டி கட் பண்ணோடனே நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்திருக்கா வரலையா, 121லேருந்து 158 வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. ரிவர்சல் வந்து டோஜி போட்டிருக்கு. நமக்கே நல்லா தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வரோம். ஓகே, விட்டுருங்க. அடுத்தது இதை கட் பண்ணுதா, திருப்பியும் எப்போ கட் பண்ணி இதை கட் பண்ணி மேலே தான் போகுது. ஓகே, மேலே போனோன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். 162லேருந்து 174, 12 பாயிண்ட், அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் 7 பாயிண்ட்டில் நீங்கள் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுறீங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இறங்குனதுக்கப்புறம் என்ன நடக்குது, டைமிங் என்ன, இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணாதான்றதை எப்படி பண்ணணும்னா டைமிங் பார்த்துக்கணும். நம்ம நார்மலாகவே வந்து காலையில் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுவோம், அதுக்கு மேலே பண்ண மாட்டோம். அதுக்கு மேலே மார்க்கெட் இப்படி தான் போகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். நான் முதல் வீடியோவில் வந்து அதை சொல்லிக்கிட்டு வரேன். முதல்ல ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிடும், அப்படியே நிறுத்தி நிதானமாக போய்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸு கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த நேரத்துலலாம் வந்து பெரிய கேண்டில்ஸுக்கு போயிடணும், 5 நிமிஷத்து கேண்டில்ஸுக்கு போயிடணும், இல்லை ஒரு 1 ஹவர் கேண்டிலுக்கு போயிடணும். நல்ல பெரிய கேண்டிலுக்கு போங்க. இப்போ நான் 1 ஹவர் கேண்டில் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 1 ஹவராக இங்கே தான் இருக்குது, இந்த 1 ஹவராகவும் இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் பாருங்கள் எவ்வளோ பெருசு மூவ்மெண்ட் இருக்குன்னு. அப்போ என்ன பண்ணணும், 1 ஹவர் கேண்டில்ஸ் எடுத்திங்கன்னா இரண்டாவது 1 ஹவர் கேண்டில்ஸில் பிரேக் அவுட்டு எப்போ நடக்குதோ
அப்போ ஃபாலோ பண்ணலாம். அப்போ ரூல்ஸ் என்ன, இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னது? டெய்லியுமே பேங்க் நிஃப்டியில் கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா ரெண்டாவது 1 ஹவர் கேண்டில்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது 1 ஹவர் கேண்டில்ஸோட பிரேக் அவுட்டை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ரெண்டாவது 1 ஹவர் வந்து எப்பயுமே ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும், நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது 1 ஹவர் கேண்டில் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கா, எல்லா நாளுமே அப்படி நடக்குதான்றதை நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணனா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் கட் பண்ணி மேலே போச்சுன்னா ரெண்டாவது 1 ஹவர் கேண்டில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்க உங்களுக்காக ஸ்ட்ராட்டஜி வந்து புதுசாக க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் போட்டிருந்தார், புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எனக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார், அந்த 5:10 அப்புறம் அந்த மாதிரி ஒரு ரேஷியோலலாம் ட்ரேட் ஆகணும், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் அவர் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண புதுசாக ஒரு க்ரியேட்டிவிட்டி வரும். புதுசாக இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கலான்னு உங்களுக்கே தோணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ரிசர்ச் பண்ணி அக்யூரசி கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அக்யூரசி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சது என்ன? ரெண்டாவது 1 ஹவர் கேண்டில் நல்லா போகும். மூணாவது 1 ஹவர் கேண்டில்லாம் என்ன ஆகிடும், நார்மல் டைம் ஆகிடும். ஸோ ஸ்லோ மூமெண்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 1 மணிக்கு மேலேனா எத்தனாவது கேண்டில் வருதுன்னு பாருங்கள். 7வது கேண்டிலோ 6வது கேண்டிலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் எப்போ ட்ரேட் பண்ண போகிறீங்க? 1 ஹவர் கேண்டில் ரெண்டாவது கேண்டில், 1 ஹவர் கேண்டில் 6வது கேண்டில், இந்த 2 கேண்டில் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். பிரேக் அவுட் வந்தால் ட்ரேட் பண்ணுவேன். அந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற செக் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்துடணும். காலையில் ஒரு 15 மினிட்ஸ், காலையில் இந்த 1 ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்துலேயே நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துடணும் கிளியராக. பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, பேங்க் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா, அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் புதுசாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மார்க்கெட்டை வந்து அதுக்கு ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட்டை வந்து பேசிக் காமன் சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸிங்க. காமன் சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எந்த துறையிலையுமே நம்ம ஈஸியாக சக்ஸஸாக வந்துட முடியும். போட்டு ரொம்ப பயங்கரமான டெக்னிக்கல், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய கடல் அப்படிலாம் நினைக்காம காமன் சென்ஸை வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக வின் பண்ணிட முடியும். ஓகே, அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசிட்டிவ் கமெண்ட் எது இருந்தாலும் எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.